மன்னித்து விடுவது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கேட்டுறணும். ஒருவேளை நம்ம செய்த சில காரியங்கள் மற்றவர்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மட்டும் உங்களுக்கு தீங்கு செய்தாங்கன்னு நினைக்கப்படாது. சில நேரத்தில் நம்ம செய்த சில காரியங்கள் அவர்களை பாரப்படுத்தி இருக்கும். எனக்கு ஒரு காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது. பல வருடங்களுக்கு முன்னாலே ஒரு நாள் இரவிலே நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்பொழுதும் அந்த நடுஜாம பொழுதிலே தேவ சமூகத்திலே இருக்கிறது அக்காலகட்டங்களின் பழக்கம். நாள் இரவு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நான் ஜோம் பண்ணி இருப்பேன். என் நினைவு சரியானா அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்த பிறகு எனக்கு அதுக்கு மேலே தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை. பைபிள் எப்பவுமே கிருபை மேல் கிருபை தரும். ஆவியானவர் எப்பொழுதுமே கிருபையின் மேல் கிருபை. நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். இன்று காலை இருந்ததை விட மதியான அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். மதியானம் இருக்கிறத விட சாயந்தர அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். கிருபை என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். கிருபை என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்டே இருக்குங்களே. ஆமென், தோத்திரம். கிருபை என்ன செய்யும்? பெருகி கொண்டே இருக்கும். கிருபை பெருகி கொண்டே இருக்கும். இப்போ நைட்டு நான் உட்காந்து ஆமென் தோத்திரம் ஒரு 2 மணி நேரம் பக்கத்துக்கு மேலே ஜோம் பண்ணி இருப்பேன். ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மறைவு மாதிரி. அதுக்கு மேலே என்னால் போக முடியல. எனக்கு இப்போ நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோமில்ல, இப்படி வரும்பொழுது இதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஒரு தடையை பார்க்குறேன். அதுக்கு மேலே தேவ பிரசன்னத்தை உணர முடியல. அதுக்கு மேலே ஆழமாக சிந்திக்க முடியல. அதுக்கு மேலே சில காரியங்கள் எல்லையை கடக்க முடியல. கடக்க முடியாத ஒரு எல்கை எனக்கு முன்னால் இருக்கிறத நான் உணர்றேன். இதை சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்திற்குள்ளே ஜீவ விருட்சத்திற்கு போகிற வாசலை கர்த்தர் என்ன செய்தார்? அடைத்தார். தோட்டத்துக்குள்ளேயே ஒரு மறைவு இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில எல்கைக்குள் போக விடாத சில மறைவுகள் இருக்கும். நம்ம தெரியாது. அவன்கிட்ட பேசாததுனால என்ன வந்துட போகுது, அவன்கிட்ட பேசாததுனால என்ன வந்துட போகுதுன்னு நம்ம மனசார நினைச்சிட்டு நடக்கிறோம். சில பகைமை நமக்குள் இருக்குமானால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயே உங்கள் தரிசனத்திற்குள்ளேயே நீங்க கடக்க முடியாத, நீங்க உட்பிரவேசிக்க முடியாத சில எல்கைகள் இருக்கும். உங்களால் மறிக்கிறது வரைக்கும் அதை தாண்ட முடியாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கிருபையில வளருவாங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அபிஷேகத்தில் வளருவாங்க. நீங்க நல்லா ட்ரை பண்ணுவீங்க. உங்களால் அந்த எல்லைக்குள்ள போக முடியாது. ஏன்னா தோட்டத்திற்குள்ளேயே தேவன் எல்லையை வைத்திருக்கிறார். நீங்க காண்கிற சாதாரணமான எல்கை அல்ல, அது உங்களால் தாண்ட முடியாது. சில நேரத்தில் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பேஜுக்குள்ளே போவீங்க, ஒரு லெவலுக்கு மேலே சில காரியங்களை செய்யாமல் அது உங்களை அடுத்த லெவலுக்கு விடாது தெரியுமா? அதே மாதிரி தான். இப்போ சில நேரத்தில் போன இந்த வாரத்தில் நான் வெளியூர் வந்துட்டேன். வெளியூரில் இருக்கும் பொழுது ஒரு ஃபைல் ஒன்று மூவ் ஆகுது. ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஃபார்ம் ஒன்று மூவ் ஆகுது. அப்போ அங்கேருந்து எனக்கு ஓகே வரணும்னா என்கிட்ட இருக்கிற ஒரு ஓடிபி நம்பரை நான் இங்கேருந்து என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸுக்குள்ள போக முடியுது. இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன செய்யாது? போகாது. அதே மாதிரி தான் நீங்க மன்னிக்க தான் சில ப்ராசஸுக்குள்ள என்றாகவே உங்களால் முடியும். நீங்க வெறுப்பை மாற்ற தான் நீங்க அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நீங்க விளையாட்டா நினைக்கிறீங்க. வருடங்கள் 10 போச்சு. இன்னும் எவ்வளவோ கிருபைக்குள்ள வந்திருக்கணும், எவ்வளவோ பூரணத்துக்குள்ள வந்திருக்கணும். காலத்தை பார்த்தால் போதகர்கள் ஆக வேண்டிய பலரும் இன்னும் பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? மனதார சிலரை மன்னிக்க முடியாம போனதா, மனதார சிலரிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாமல் போனதா, மனதார சிலரை நேசிக்க முடியாமல் போனதா. இன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளைவை, அந்த வேலையை நம்ம உடைச்சு நம்ம முன்னால போய் கர்த்தருடைய தேங்கி கிடக்கிற தேவ கிருபையை நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா.